Hello everyone, welcome to Edible Academy. இந்த வீடியோவில் ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐக்கான டீட்டெயில் சம்மரி வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐக்கான சம்மரியை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஐக்கான சம்மரி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இந்த ரெண்டு எஸ்ஐயுமே வந்து நமக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் வந்து யூனிட் 2ல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ செக்ஷனில் வந்து டீட்டெயில் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி தான் இதுக்கான சம்மரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐக்கான சம்மரி மட்டும் பார்க்க போகிறோம். ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றின இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு டைம் ரீகால் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் படிக்கல அப்படிங்கிறவங்களும் அந்த வீடியோ பார்த்து ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐ மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஐ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஐ வந்து பார்த்தோம். 1.5 பேஜ்லேயே வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டான ஒரு எஸ்ஐ வந்து நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதே போல் தான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐயுமே வந்துட்டு நமக்கு ஒரு 1 பேஜில் தான் இருக்குது. 4 பேராகிராஃப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ வந்து முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான எஸ்ஐ தான். அண்ட் பாயிண்ட்ஸுமே நம்ம ரீட் பண்ண உடனே நம்ம வந்து சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐவை ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐ ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த எஸ்ஐ எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எந்த எடிஷன்லலாம் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐ வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பேக்கனுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நம்ம அவருடைய 1597 பப்ளிஷ் ஆன எஸ்ஏஸ் அப்படிங்கிற ஒர்க்கை தான் வந்து பார்த்தோம். ஸோ அந்த 1597 அவர் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண அவருடைய எஸ்ஏஸ் கலெக்ஷனில் வந்து ஒரு 10 எஸ்ஏஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த 10 எஸ்ஏஸில் இந்த ஆஃப் ஸ்டடீஸும் ஒன்று. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 1612 வந்து அவருடைய செகண்ட் எடிஷன் ஆஃப் எஸ்ஏஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த செகண்ட் எடிஷன்லேயும் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்ரிஜ்டு வெர்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஏ வந்து அகெயின் ஒரு 38 எஸ்ஏஸ் வந்து 1612 வந்து செகண்ட் எடிஷனாக வந்துட்டு பேக்கனோட எஸ்ஏஸில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஏ வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஸோ 1597 வந்து ஒரிஜினல் எஸ்ஏஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐ வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் அகெயின் 1612 செகண்ட் எடிஷன்லேயும் வந்துட்டு ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஐ வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1597. இதனுடைய செகண்ட் எடிஷன் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா 1612. ஸோ ஃபைன், எஸ்ஐ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். Studies serve for delight, for ornament and for ability. Their chief use for delight is in privateness and retiring. For ornament is in discourse and for ability is in the judgment and disposition of business. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி பேச ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டடீஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ்னு ஆரம்பிப்பார் ஃப்ரான்சிஸ் பேக்கன். வாட் இஸ் ரிவெஞ்ச் அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஆன்சராக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டடீஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லி ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டடீஸ்னால ஒரு பர்சனுக்கு என்ன கிடைக்கும், ஸ்டடீஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறது இவர் வந்துட்டு அகாடமிக் ஸ்டடீஸை மட்டும் சொல்லலை, கைண்ட் ஆஃப் வாஸ்ட் ரீடிங் பற்றி இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஸ்கூல் ஸ்டடீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க ஒரு ரைட்டராக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேறு சில விஷயங்களை பொதுவாகவே வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகாமல் சம் புக்ஸ் மூலமாக அவங்களே அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்கி படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக படித்து இருக்கக்கூடிய அந்த லேர்னர்ஸ் பற்றியும் வந்துட்டு இங்கே வந்து பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 3 ஃபேக்டர்ஸாக வந்து ஸ்டடீஸ்னால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா டிலைட், ஆர்னமெண்ட் அண்ட் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபேக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது எந்தெந்த நேரத்துலலாம் வந்துட்டு அதனோட ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டிலைட் வந்து எப்போ கிடைக்கும், ஸ்டடீஸ் மூலமாக நமக்கு வந்து டிலைட் எப்போ கிடைக்கும்னு சொல்கிறாருன்னா their chief use for delight is in privateness and retiring. ஒரு பர்சன் வந்துட்டு தனிமையில் இருக்கும்போதும் அல்லனா வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் ஓய்வில் இருக்கும்போதும் அவங்களுடைய ரிட்டையரிங் லைஃப்பில் வாசிப்பாங்க இல்லையா, ஒரு ப்ளஷர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அவங்க வந்து வாசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச நாவலையோ ஒரு ஸ்டோரியவோ கவிதையோ ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சென்சுவல் ப்ளஷர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு டிலைட் அப்படின்னு சொல்கிறாரு. த சீஃப் யூஸ் ஃபார் டிலைட் இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங். ப்ரைவேட்னஸ் அண்ட்
ரிட்டையரிங்கில் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து அது டிலைட்டாக இருக்கும், ஸ்டடீஸ் வந்து டிலைட்டை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் இன் டிஸ்கஸ். நம்மளுடைய உரையாடலில் வந்து நம்ம வந்து ஒரு படித்தவங்க பேசுகிறதுக்கும் படிக்காதவங்க பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ 2 பேர் வந்து ஒரு சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து காமனாக ஒரு வேஸ்ட் ரீடிங்கில் ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க, நாலேஜுன்னு கூட வேண்டாம், நிறைய புக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஜானரில் படிச்சிருந்தாலுமே அவங்களோட லாங்குவேஜே வந்துட்டு பாலிஷ் ஆகிருக்கும். ஒரு ரீடரோட லாங்குவேஜுக்கும் ஒரு அகாடமிக்காக மட்டுமே அதுக்கு ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படித்து காலேஜ் புக்ஸை மட்டுமே படிக்கிறவங்க, சிலபஸை மட்டுமே படிக்கிறவங்களுடைய நாலேஜும் சிலபஸை தாண்டியும் படிக்கிறவங்களுடைய நாலேஜுமே வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அந்த சிலபஸை தாண்டி படித்தவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாலிஷாக இருக்கும் அண்ட் அவங்களுடைய வெக்காபுலரிலாம் வந்து சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஸ்ன் போது ஒரு 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 கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸ் தாண்டி படிக்கிறவங்கன்னு சொல்லி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடீஸ் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அண்ட் ஃபார் எபிலிட்டி இஸ் இன் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் த டிஸ்பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். டிஸ்பொசிஷன் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நம்மளோட பிஸ்னஸ்ன்னு கூட கிடையாது, நம்மளுடைய எந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்லேயுமே வந்து அந்த மாதிரி படித்தவங்களுடைய ஒரு நல்ல ஒரு லேர்ன்டு பர்சனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டிலைட், ஆர்னமெண்ட், எபிலிட்டி இந்த 3 விஷயத்தையுமே ஸ்டடீஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸ்பர்ட் மென் கேன் எக்ஸிக்யூட் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஜட்ஜ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஒன் பை ஒன், but the general counsels and the plots and marshalling of affairs come best from those that are land. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான லேண்ட் மென்னை வந்து பற்றி பேசுகிறாரு. எக்ஸ்பர்ட் மென் அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க தான், அண்ட் லேண்ட் மென் அப்படிங்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க தான். பட் ஸோ அந்த நல்லா படித்தவங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட விரும்புகிறாரு. எக்ஸ்பர்ட் மென் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக வந்து ஒரு அகாடமிக்கில் படித்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைண்ட் ஆஃப் அந்த சிலபஸ் தாண்டி படிக்காதவங்க அந்த மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். they can execute and perhaps judge of particulars one by one. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தான் வந்து அவங்களால ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட எபிலிட்டி வந்து இருக்கும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணி அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். பட் the general counsels and the plots and marshalling of affairs, இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த மாதிரியான திறமையை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஜென்ரல் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் கொடுக்குறது. ஸோ ஒரு பொதுவான விஷயத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறது அண்ட் அந்த ஒரு காமனான ப்ராப்ளத்தில் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்து வரும்னு சொல்கிறாருன்னா ஃப்ரம் தோஸ் தட் ஆர் லேண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து யார் சொல்கிறாருன்னா வெல் லேண்ட், வெல் ரீடு, நிறைய ரீட் பண்ணுறவங்களை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஜென்ரல் கவுன்சில்ஸ் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நிறைய நேரம் படிக்கிறதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களை வந்து ஸ்லாத்து, ஒரு லேசியான ஒரு பர்சனாக வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து அந்த மாதிரி வந்து மீனிங் கிடையாது. படிச்சுட்டே இருக்கிறவங்கள அதுக்காக வந்துட்டு அவர் வந்து சோம்பேறின்னு சொல்ல, படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்கள தான் அவர் வந்துட்டு அப்படி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆஸ் அ சோஷியல் ஹியூமன் பீயிங்காக நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய படிப்பை மட்டுமே வந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை நிறைய இடத்துல எக்ஸ்பிளிசிட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், இல்லைனா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம படித்ததை வந்து அங்கங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளிசிட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய சோஷியல் லைஃப்பையுமே வந்து என்லார்ஜ் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் வெறுமனமே படிச்சுட்டே இருக்கிறவங்க சும்மா படிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்கள மட்டும் வந்துட்டு ஸ்லாத் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் யூஸ் தம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். அண்ட் அதை படித்ததை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள, படித்ததை மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அதை மட்டுமே வந்து ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையுமே வந்து இங்கே படித்தேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து அவங்களுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ணாது. அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஒரிஜினல்
பியூட்டி அண்ட் ஒரிஜினல் பியூட்டிக்கான வந்து கிரெடிட் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அந்த மேக்கப்புக்கும் ஆர்னமெண்ட்டுக்கும் தான் வந்து அந்த மேக்கப் ஆர்னமெண்ட் போட போய் தான் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஃபுல்லாக படித்ததையே எல்லா இடத்துலையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி பேசக்கூடாது. ஸோ ஒரு லிமிட்டேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து லைட்டாக குழம்பிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிலைட்டாக இருக்கும், ஆர்னமெண்ட்டாக இருக்கும் தான் வந்துட்டு அவர் வந்து சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் தான் அதோட பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாரு. பட் நமக்கு வந்து செகண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஸ்டடீஸ் வந்து எவ்வளோ வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே ஒரு செகண்ட் பார்ட்டில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. ஒரு லிமிட்டேஷன் மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாரு. டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தேர் ரூல்ஸ் இஸ் த ஹியூமர் ஆஃப் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான் நம்ம படித்ததை மட்டுமே வந்து நான் இங்கே படித்தேன், இந்த புக்கில் இப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை மட்டுமே வச்சு வந்து பேசக்கூடாது. நமக்குன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து படிக்காதவங்களுக்குமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரூல்ஸை மட்டுமே வந்து படித்ததை மட்டுமே வந்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அந்த விஷயத்தை வந்து த ஹியூமர் ஆஃப் ஸ்காலர் அப்படின்னு வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறத த ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தே பர்ஃபெக்ட் நேச்சர் அண்ட் ஆர் பர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ் for natural abilities are like natural plants that need a pruning by study, and studies themselves to give forth direction too much large expert they be bounded in by experience. அண்ட் லிமிட்டேஷன் சொன்னதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டடீஸை டெவலப் பண்ணுறதை பற்றி வந்து சொல்கிறாரு. அண்ட் அந்த எப்படி வந்து அதுக்கு ஒரு கம்பேரிசனுமே வந்து கொடுத்துருக்குறாரு. நேச்சுரல் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா they need pruning through this word pruning. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரிம்மிங் அப்படிங்கிற மீனிங்கை தான் வந்து கன்வே பண்ண விரும்புகிறாங்க. இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆன வெர்ஷனில் 1597 பப்ளிஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய லாட்டின் வெக்காபுலரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராய்னிங் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுற மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரிம்மிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரிம்மிங் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ஸ் வந்து நல்ல க்ரோ ஆகணும்னா நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு பர்சனுடைய நாலேஜுமே வந்துட்டு நல்ல க்ரோ ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடீஸ்க்குமே கைண்ட் ஆஃப் ட்ரிம்மிங் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்கிறார். நமக்குமே ஒரு ட்ரிம்மிங் வந்து தேவை. அந்த ட்ரிம்மிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. டு கிவ் ஃபோர்த் and studies themselves to give forth the direction too much at large expect they be bounded in by experience. ஸ்டடீஸ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ஐடியாஸை வந்து நமக்கு நம்மளுடைய அறிவின் மூலமாக நம்ம படித்தது மூலமாக நிறைய கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய சொல்யூஷன் வந்து நம்மளால் தேட முடியும். பட் அது கூட எக்ஸ்பீரியன்ஸும் சேரும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா தோணும் படித்தது மூலமாக. பட் அதில் பெஸ்ட்டு எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் எபிலிட்டி, இதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் எபிலிட்டி வந்து அந்த ஸ்டடீஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸும் சேரும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டடீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்டடீஸோட லிமிட்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அண்ட் நம்மளை அந்த ஸ்டடீஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், அதனுடைய பெனிஃபிட் மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் செகண்ட் பேராகிராஃப், crafty men contempt studies, simple men admire them, and wise men use them, for they teach not their own use, but that is the wisdom without them and above them, owned by observation. Read not to contradict and confute, not to believe and take for granted, not to find, talk and discuss, but to weigh and consider. சம் புக்ஸ் ஆர் இந்த கோட் வந்து நிறைய இடத்துல வந்து பாப்புலரான கோட், நிறைய இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேல தான் வந்து இருக்குது. Some books are to be tasted, others to be swallowed, and some to be chewed and digested. That is, some books are to be read only in parts, others to be read but not curiously, and some few to be read wholly with diligence and attention. இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோட்மே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்து கேட்கலாம் அந்த கோட்ஸை கூட. ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேல தான் அந்த கோட்ஸ் எல்லாமே, பியூட்டிஃபுல்லான கோட்ஸ் எல்லாமே இந்த எஸ்ஸேல தான் வந்துட்டு இருக்குது. கிராஃப்டி மென் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த எக்ஸ்பீரியன்ஸில் முடிச்சார் இல்லையா, அதுலேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அதாவது ஒரு விஷயத்தை வந்து படித்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க, சில விஷயங்களை செய்து வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பழகி படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டடீஸை வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து இப்படி மனப்பாடம் பண்ணி நிறைய விஷயங்களை வாசித்து தெரிஞ்சுக்கிறவங்கள வந்துட்டு அதுக்கு வந்து எதிராக இருப்பாங்க, ஸ்டடீஸ்க்கு எதிராக வந்து கிராஃப்டி மென் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் சிம்பிள் மென் அட்மயர் தம்.
அண்ட் காமனாக இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்துட்டு படிப்புனாலே வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். அவங்க அவ்வளோ படிச்சிருக்காங்களா, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காங்களா, அந்த ஸ்டடீஸ் அந்த டிகிரிஸ் மேலேயே சில பேருக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான அட்மிரேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாரு. சிம்பிள் மென் அட்மையர் தம் அண்ட் வைஸ் மென் யூஸ் தம். அண்ட் அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, லேர்ன்டு மென், அந்த எக்ஸ்பர்ட் மெனுக்கும் லேண்ட் மெனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த லேண்ட் மென் தான் அந்த வைஸ் மென். படித்தது எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க. ஸோ அவங்கள வந்துட்டு வைஸ் மேன், படித்தது எல்லாமே யூஸ் பண்ணுறவங்கள, படித்த வழியில் இருக்கிறவங்கள, படித்த வழியில் நிற்கிறவங்கள வந்துட்டு வைஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரீட் நாட் டு கான்ட்ராடிக்ட் அண்ட் கன்ஃபியூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், நாட் டு ஃபைன் டாக் அண்ட் டிஸ்கஸ், பட் டு வே அண்ட் கன்சிடர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நமக்கு எதுக்காக நம்ம வாசிக்கணும், எதுக்காக வாசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராரு. நாட் டு ரீட், நாட் டு கான்ட்ராடிக்ட் அண்ட் கன்ஃபியூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் மேட்டருக்கு எதிராக வாதமிடுறதுக்காகவும், அதை பற்றி பேசுகிறதுக்காகவும், கன்வர்ஸ் பண்ணுறதுக்காகவும், டிஸ்கஸ்க்காகவும், நம்ம ஒரு சாதாரண கான்வர்சேஷனுக்காக மட்டுமே அதுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நிறைய விஷயங்களை வாசித்து தெரிஞ்சிக்கக்கூடாது. பட் டு வே அண்ட் கன்சிடர், அந்த விஷயத்தில் வந்து இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்பணும். ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு மேலே நமக்கு பிலீஃப் வரணும், அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் அனலைசிஸ் தேவைப்படும். ஒரு நிறைய ரீசன்ஸ் வந்து தேவைப்படும். இது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் தேவைப்படும். அண்ட் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதை பற்றி நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் அனலைசிஸ்க்காகவும் அண்ட் ஒரு வெயிட் பேலன்ஸ்க்காகவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி chewed and digested. That is, some books are to be read only in parts, others to be read but not curiously, and some few to be read wholly with diligence and attention. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பிளான்ஸை வந்து எப்படி வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கம்பேர் பண்ணாரோ, இங்கே வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியெல்லாம் புக்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரியான கைண்ட் ஆஃப் ரீடிங் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் ரீடிங்கை வந்து இவர் வந்து நம்ம சாப்பிட்றது கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாரு. அந்த டேஸ்ட் கூட நம்ம சாப்பிட்ற மெத்தட்ஸ் கூட வந்துட்டு இவர் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சில புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கே அது எந்தெந்த புக்ஸ்னு வந்து தெரியும். இப்போ நமக்கே வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடிக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து சம்மரியை வந்து டீட்டெயிலாக படித்து ஆத்தர் இன்ட்ரோ படித்தாலே வந்து போதும். பட் டீட்டெயில் ஸ்டடியில் கொடுத்துருக்கக்கூடிய பொயட்ரி செக்ஷன் எல்லாமே வந்து நம்ம போம் லைன்ஸை லைன் பை லைன் ரீட் பண்ணி சம் லைன்ஸை கூட நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸை. ஸோ அதெல்லாம் கோர்ஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிப்போம். ஸோ நமக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் நம்ம அந்த புக்குக்கு வந்து அந்த புக்கை வந்து அப்ரோச் பண்ணணும். சம் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு பிக்கில் மாதிரி நம்ம வந்து சும்மா ஒரு டேஸ்டிங்காக மட்டுமே வச்சுக்கணும். அண்ட் சம் ஃபியூ டு பி chewed அண்ட் டைஜஸ்டட். சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி நல்லா வந்து படிக்கணும். அதான் வந்து chewed and digested அப்படின்னு சொல்கிறாரு. சம் புக்ஸ் ஆர் டு பி ரீட் ஒன்லி இன் பார்ட்ஸ், அதர்ஸ் டு பி ரீட் பட் நாட் கியூரியஸ்லி. ரொம்ப வந்துட்டு ஆனந்த விகடன், குமுதம் அதிலலாம் சாதாரணமாக வந்து பரிசுக்கான கதைகள்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம உட்காந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பட் நமக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் வந்து வாசிக்கிறோம். இங்கே மேலே கூட நம்ம வந்து போன பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, பட் டு வே அண்ட் கன்சிடர், ஒரு கிரிட்டிக்கல் அனலிசிஸ்க்காக ஒரு ரீசனை ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்காக தேடுறோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக டீப்பாக வந்து க்யூரியஸாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம அக்கார்டிங் டு த நீட்ஸ் நமக்கே வந்து தெரியும். அந்த வகையில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் புக்ஸை வந்து ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, சம் புக்ஸ் ஆல்சோ மே பி ரீட் பை டெப்டி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மேட் ஆஃப் தம் பை அதர்ஸ், பட் that would be only in less important arguments, and the meaner sort of books, less distilled books or like common distilled waters, flashy things அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேலே அபோவ் பாயிண்டில் வந்து லாஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ரீடிங் சொன்னார்ல, இங்கே வந்து கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பற்றி வந்து சொல்கிறாரு. சம் புக்ஸ் ஆல்சோ மேபி ரீட் பை டெப்டி. சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி, அதாவது ஒரு அஃபிஷியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்மளை ஒரு ஆர்டினரியை விட மேலே இருக்கிறவங்க, அவங்களால வந்து சில புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸை தான் வந்து அதர்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளே வந்து ஆஸ் எ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே வந்து டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது கிடையாது, அதோட சம்மரி தான் ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த சம்மரி ரீட் பண்ணுறவங்கள தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
அண்ட் அந்த அதர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சம்மரியை தான் வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் that would be only in the less important arguments. அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்குமெண்ட்டில் அது வந்துட்டு ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது நமக்கே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை விட சம்மரி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் த மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ் எல்ஸ் டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ். அந்த அந்த சம்மரி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த லெஸ் இம்பார்ட்டண்ட் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து டிஸ்டில்டு புக்ஸாக வந்துட்டு சொல்கிறாரு. டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ். அதாவது ஒரு பியூரிஃபை பண்ண வடிகட்டிய தண்ணீர் மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அதில் வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட் தான் இருக்கும், ஒரிஜினல் மினரல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு ஃப்ளாஷி திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸ்ட்ராக்ட் டிஸ்டில்டு புக்ஸை வந்து என்ன சொல்கிறாரு, டிஸ்டில்டு வாட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஃப்ளாஷி திங்ஸ் அப்படின்னு வந்து அதை வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீடிங் மேக் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன், அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். And therefore, if a man write little, he had need have a great memory. If he confer little, he had need have a present wit. And if he had read little, he had need have much cunning to seem to know, and he does not. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்டினரி மேனை விட அவனுக்கு வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நாலேஜ் பற்றி வந்து இவர் சொல்கிறாரு. எது வந்து ஒரு மனுஷனை வந்து கம்ப்ளீட் ஆகும், ஒரு ஃபுல் மேனாக ஆக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறது தான், படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து கான்ஃபரன்ஸ் ரெடி மேன், நம்ம வந்துட்டு வெறுமனே ரீட் பண்ணிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, படித்ததை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷனில் நம்மளுடைய கான்வர்சேஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபுல் மேனாக இருப்போம். அண்ட் அந்த நம்மளோட ஐடியாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எழுதுறதுலையும் நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸை ரைட்டிங் மூலமாகவும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு எக்ஸாக்ட் மேனாக ஃபுல் மேனாக வந்து யாரை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்கு நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ண தயாராக இருக்கிறவங்களையும் ரைட்டிங் மூலமாக ஐடியாஸை வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ணுறவங்களையும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மேன், ஃபுல் மேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. அகெயின் லாஸ்ட் பாயிண்டில் விட்டதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஒரு நம்மளுடைய ஐடியாஸை வந்து ரைட்டிங்கில் கான்வர்சேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணால் தான் எக்ஸாக்ட் மேன் ஆக முடியும், ஃபுல் மேன் ஆக முடியும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அப்படி ரைட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹேட் நீட் ஹாவ் அ கிரேட் மெமரி, அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நினைவாற்றல் இருக்கணும். இஃப் ஹீ கன்ஃபர் லிட்டில், அவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் விட்டு இருக்கணும், ஒரு கரண்ட் நாலேஜ் வந்து நல்ல ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் ஹீ ரீட் லிட்டில் ஹீ ஹேட் நீட் மச் கன்னிங், அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு புதுசாக வந்து ரீட் பண்ணணும், அவனுக்கு தெரியாததை வந்து அவன் வந்து இது வரைக்கும் செய்ய தெரியாத ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னா அவனுக்கு வந்து மச் கன்னிங் வந்து தேவைப்படுது. நிறைய தந்திரமான செயல்களும் வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த யோசிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், histories make men wise, poet witty, the mathematics subtle, natural philosophy deep, moral grave, logic and rhetoric able to be content. அபியூன் ஸ்டடியா இன் மோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டின் ஓவிடோடைய ஒரு கோட், அதை வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது லேட்டராக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லைன், தேர் இஸ் நோ ஸ்டோன் ஆர் இம்ப்ளிமெண்ட் இன் த விட் பட் மே பி ராட் அவுட் பை fit studies like as diseases of the body may have appropriate exercises. ஒவ்வொரு ஸ்டடீஸ்னாலையும் நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு வேரியஸ் சப்ஜெக்டை வந்து சொல்லியிருக்காரு. ஹிஸ்ட்ரிஸ் மூலமாக நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மென்னை வந்து வயஸ்ஃபுல்லாக்கும். அண்ட் பொயட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டினஸ் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய இமேஜினேஷன் பவர் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிவாளியாக வந்து பொயட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சப்டிலாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லா கிரிட்டிக்கல் அனலைசிஸும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் அனலைசிஸ் பவர் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஃபிலாசபி டீப், மாரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரெட்டோரிக் ஏபிள் டு கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து சொல்லிட்டு அபியூன் ஸ்டடியா இன் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு லாட்டின் கோட்டை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டடீஸ் பாஸ் இன்டு கேரக்டர்ஸ், அதுதான் வந்து இதோட மீனிங். நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை படிக்கிறோமோ அது நம்மளுடைய கேரக்டரில் நேச்சராகவே வந்துட்டு விசிபிள் ஆகும், எக்ஸ்பிளிசிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்துட்டு நல்ல சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மேபி நமக்கு
நினைவுபடுத்துறதுக்காக சஜஸ்ட் பண்ணுறதுக்காக மேபி இந்த கோட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அபியூன் ஸ்டடியா மோஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் பாஸ் இன் டு கேரக்டர் அப்படிங்கிறது தான். நே தேர் இஸ் நோ ஸ்டோன் ஆர் இம்ப்ளிமெண்ட் இன் த விட் but may be wrought out by fit ideas like diseases of the body may have appropriate exercises. நம்மளுடைய விட்டில் நம்மளுடைய நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோன் ஆர் இம்ப்ளிமெண்ட் வந்து கிடையாது, எந்த ஒரு தடைகளும் வந்து கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ஏதாவது டிசீஸ் நம்மளுடைய விட்டுக்கும் வந்து வந்தது அப்படின்னா அதுக்குமே வந்து எப்படி ஒவ்வொரு டிசீஸ்க்குமே வந்து அப்ரோப்ரியேட் எக்ஸசைசஸ் இருக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் இல்லை, சப்போஸ் அந்த இம்ப்ளிமெண்ட் வந்தது அப்படின்னாலுமே அதுக்கான ஃபிட் ஸ்டடீஸ் மூலமாக நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பேராகிராஃப் வந்தாச்சு. நம்ம பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ், ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட், gentle walking for the stomach, riding for the head and the like. again வந்து நிறைய கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்கிறாரு. So if a man's wit be wandering, let him study the mathematics for in demonstrations. If his wit be called away never so little, he must begin again. If his wit be not apt to distinguish or find differences, let him study the schoolmen for they are simony sectors. இதெல்லாமே பேக்கன் யூஸ் பண்ணக்கூடிய லாட்டின் வெக்காபுலரிஸ் தான் அந்த simony sectors அந்த மாதிரிலாம். If he be apt to beat over matters and call up one thing to prove and illustrate another, let him study the lawyer's cases. So every defect of the mind may have a special receipt. ஸோ லாஸ்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ணதை தான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. எப்படி வந்துட்டு பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸ்க்கெல்லாம் மோஸ்ட் அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு பிரெயினில் விட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ப்ராப்ளம்னா நம்ம ஸ்டடீஸ் மூலமாக க்யூர் பண்ணிக்கலாம்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த அப்ராப்ரியேட் எக்ஸசைசஸ் எல்லாம் வந்துட்டு அகெயின் சம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பவுலிங் வந்துட்டு லைக் கிட்னி ஸ்டோன்ஸ் இதுக்கெல்லாமே ஒரு குட் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட், ஜென்டில் வாக்கிங் எல்லாமே வந்து ஸ்டொமக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட். அண்ட் ரைடிங் ஃபார் த ஹெட் அண்ட் த லைக். ஒரு மென் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பவுலிங் எப்படி வந்துட்டு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் நல்லதோ, மேனுடைய விட்மே வந்து ரொம்ப வாண்டரிங்காக இருக்குது. ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனலைசிசிங் பவர்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த வாண்டரிங் மைண்ட்ஸ் எல்லாமே வந்து எதை படிக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் if his wit be not apt to distinguish or find differences. ஒருத்தருடைய விட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட விட் வந்துட்டு ஒரு விஷயத்தை டிஸ்டிங்யூஷ் பண்ண தெரியல, இல்லைன்னா வந்து டிஃப்ரென்சஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண தெரியல அப்படின்னா let him study the school men அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் if he be not apt to beat over matters and to call up one thing to prove and illustrate another அப்படின்னா அவங்கள வந்துட்டு லாயர்ஸ் கேசஸ் வந்து படிக்க சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி இன்னொரு விஷயத்த வந்து நமக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னா அவங்கள வந்துட்டு லாயர்ஸ் கேசஸ் வந்துட்டு படிக்க சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு சஜஷனில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசிப்ட். என்ன சொல்ல வராரு லாஸ்ட்டாக ஃபைனலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்டோடைய ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிசிப்ட், அதாவது ஸ்பெஷல் ஸ்டடி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி எஸ்ஏயை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளான எஸ்ஏ தான், நாம தான் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக வந்து படிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது, டீட்டெயில் ஸ்டடியில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் நிறைய இருக்குது. லைக் இந்த கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட் தான். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், crafty men contempt studies, இங்கேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இருக்குது இந்த எஸ்ஏயில். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஏ, ஆஃப் ரிவெஞ்ச் இந்த 2 எஸ்ஏயுமே வந்துட்டு ரீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கும் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்குமே வந்துட்டு அஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.